போகி அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 7:30 மணிக்கு மேலே மார்க்கெட், அந்த வெட் மார்க்கெட், நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வெட் மார்க்கெட் பற்றி, அதை பாருங்கள். ஸோ அங்கே போய் கொஞ்சம் பாக்கு, வெத்தலை, பூ, பழம் இதெல்லாம் வாங்கின்னு வரலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ வெத்தலை ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் வெத்தலை கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் பச்சை பாக்கு, நம்ம ஊரில் கொட்டை பாக்கு வச்சா ரொம்ப நல்லதும்பாங்க, அந்த கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலைன்னு, அந்த மாதிரி இங்கே வெத்தலையும் பச்சை பாக்கு. ஸோ பாருங்கள், நல்லா ஒரு இந்த கவுளி கணக்கெல்லாம் இங்கே கிடையாது, குத்து மதிப்பாக நானே எடுத்து இவ்வளோ கொடுப்பா அப்படின்னு. ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 30,000 ரூபாய் அந்த வெத்தலை. அப்படியே கொஞ்சம் சீவல் மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது, அதாவது இந்த பாக்கை கொஞ்சம் காய வச்சு சீவல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் சாச்சேல இருந்தது. ஸோ எனக்கும் கொஞ்சம் வெத்தலை பாக்கு அது நம்ம ஊர் சம்பிரதாய பிரகாரம் கொஞ்சம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம் அப்படின்னு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இங்கே இல்லை. அதனால் நான் இந்த சாமந்தி, ரோஜாப்பூ, இந்த மாதிரி வெரைட்டிஸ் பூ வாங்கினேன், உதிரிப்பூ. ஸோ நான் வந்தது ஆல்மோஸ்ட் மார்க்கெட் மூடுற டைம் தான், 7:30 8 o'clockலாம் இந்த வெட் மார்க்கெட் மூடிடுவாங்க, ஏன்னா காலங்காலத்தால் திறப்பாங்க இது. ஸோ பூவும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பழம் வாங்க வேண்டி இருந்தது, பழம், அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு. ஸோ நம்ம ஊருனா மாட வீதி மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கரும்பு, மஞ்சள் கிழங்கு, இஞ்சி குத்து இவ்வளவும் கிடைக்கும். இங்கே நான் இஞ்சியெல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்பவே டூ மச். ஸோ கிடைச்ச பாக்கு, வெத்தலை, அப்புறம் இந்த பூ, பழம், இதை வச்சு நம்ம திருப்தியாக, ஆசையாக, அழகாக நம்ம பொங்கல், தை பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் என்னுடைய பிளான். எப்போ வந்தாலும் நான் இங்கே கொஞ்சம் கேண்டில்ஸ் வாங்குவேன், அந்த மாதிரி கொஞ்சம் கேண்டில்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஏற்றுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புத்தருக்கும் ஏற்றலாம், வீட்லேயும் ஏற்றலாம். ஸோ கேண்டில்ஸ் வாங்கியாச்சு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது நம்ம ஊர் அந்த கலகலன்னு அப்படி கும்பல் நடுவில் போய் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு, கரும்பு, அப்புறம் என்ன சொல்கிறது, மஞ்சள், அதுவும் மஞ்சள் எல்லாம் பார்க்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் என்ன பண்ணுறதுங்க, இங்கே என்ன இருக்கோ இதை கொஞ்சம் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு ஊரில் நம்ம எங்கே இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ பொங்கலுக்கோசரம் நான் இங்கே எனக்கு இந்த மாதிரி வெல்லம் தாங்க கிடச்சிது, அந்த குட்டி குட்டி வெல்லம். ஸோ இதை நல்லா கொஞ்சம் அலம்பிட்டு உருக்கிட்டு வடிகட்டி, ஆனால் ஒன்றுமே மண் எதுவுமே இருக்கல, நல்லா இருந்தது, பியூராக இருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கோலம் போட்டு இந்த கனமான பாத்திரம், குக்கர் பாத்திரத்தில் எடுத்து, நான் எங்கள் அப்பா பண்ணுற மாதிரி பால் பொங்கல் தான் பண்ண போகிறேன். அதனால நல்லா அந்த பாத்திரத்துக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு 2 பக்கமும் மஞ்சள் கிழங்கும் கிடச்சிது மார்க்கெட்டில். ஸோ அதையும் வச்சாச்சு. அண்ட் நல்லா ஒரு லிட்டர் பால், தண்ணியே ஊற்றாமல் நல்லா பாலை அதில் ஊற்றி பால் பொங்க வச்சு, நல்லா பொங்கிறது பார்த்தீங்களா, அப்படி பால்கோவா மாதிரி. பால் பொங்கியாச்சு. ஸோ பால் பொங்கியாச்சு. இந்த பக்கம் நம்ம இந்த வடிகட்டின பாகை நல்லா, நான் கம்பி பதம்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வெல்லம் வாசனை வர வரைக்கும், அந்த பச்சை வாசனை இல்லாமல் வர வரைக்கும் சுண்டு வச்சேன். உங்களுக்கு நான் சக்கரை பொங்கல் ரெசிபி கொடுக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் சீக்கிரமாக இன்றைக்கி எப்படி பண்ணேங்கிறதா. ஸோ நம்ம பொங்கல் ரெடி ஆயாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கேஷ்யூஸ், ரைசின்ஸ், பம்கின் சீட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜாதிக்காய் பவுடர், ஏலக்காய் பவுடர். அண்ட் இந்த பிரசாதம் கொஞ்சம் நம்ம புத்தருக்கும் வச்சாச்சு, சூரிய பகவானுக்கு படையல் வச்சாச்சு, புத்தருக்கும் வச்சாச்சு. ஸோ இதுதாங்க நம்ம வீட்டில் வியட்நாமில் நான் ஹொச்சிமின் சிட்டியில் கொண்டாடின தை பொங்கல். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 7:30 to 9 பொங்கல் வச்சாச்சு. நல்லா சக்கரை பொங்கல் ஸ்வீட்டாக நல்லா வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இமீடியட்டாக இன்றைக்கே நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணணுங்கிறதுக்கு தான் நான் குவிக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ.